குட் ஈவினிங் மங்கீஸ். ஆங்கிள் மாற்றிப்போம். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் ஸ்கிரிப்ட் வேலை போயிட்டுருக்கு. நரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம். நம்ம ஊரில் வந்து கதை கேட்பாங்க, படிக்கிறத விட கதை கேட்பாங்க. ஸோ அதுக்கு கதை சொல்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக போச்சு. இன்றைக்கி இது நோட்டிஃபிகேஷனில் ஸ்பாட்டிஃபை வந்து இது காசு எடுத்துக்கிச்சு. ஸோ ரீசெண்டாக ஸ்பாட்டிஃபை வந்து இது இந்த ஒரு மாட் ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு போல். அது மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் இல்லாமல் மாடு போட்டு ஏபிகே போட்டு எடுக்கிறவங்களாம் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லி பசங்களாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து காசு கட்டிடுவேன். எனக்கு வந்து ஸ்பாட்டிஃபை ஃப்ரீயில் வந்து ஆடு பாட்டுக்கு நல்ல வர்றது வந்து செம்ம கடுப்பாக இருக்கும். இன்னொன்று, சரி பாட்டே நம்ம லைஃபாக இருக்குது, ஸ்பாட்டிஃபைக்காரன் தரல, ஏதோ கொஞ்சம் பர்சேஸ் கொடுத்தாலும் நம்மளால் அதை வந்து பாட்டை வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் காசு போவாதான் நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டில் ஒரு நப்பாசை. அதனால் ஸ்பாட்டிஃபைக்கு வந்து மாதம் ஒரு 150 கிட்ட கட்டுறேன். யூடியூப் ப்ரீமியமுக்கு நான் காசு கட்டுறேன். 150 ரூபாயா யூடியூப் ப்ரீமியமுக்கு காசு கட்டுறேன். ஏன்னா பாப்பா வந்து வீட்டில் வந்து ரைம்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குமா, டிவியில் ஆடெல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் அது ஒன்று. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நம்ம அப்லோடெலாம் லிங்க்லாம் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக 1 ஹவருக்குலாம் வீடியோ இருக்கணும். அதை செக் பண்ணும்போது ஆடுகள்லாம் வந்து அவசரமாக செக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்காக. அதனால் ஆடு வர்றதுங்கிறது நான் யூடியூப்லேயே இருக்கிறதுனால ப்ரீமியம் நான் கட்டி விட்டேன். அது 2 தான் நான் காசு கட்டுறது. அது ஒன்று இருந்துச்சு. ஸ்பாட்டிஃபை வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி என் ஃப்ரெண்டு மனோஜ்குமார் நடராஜன் ஒருத்தர் இருந்தாப்புல. வெல்வெட் நகரம்னு ஒரு படம் வந்துச்சு. அவங்க வந்து அவன் தான் வந்து எனக்கு ஒரு முறை போல் ப்ரௌசரில் காட்டினான். டேய் ஸ்பாட்டிஃபைன்னு வந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விபிஎனில் ஸ்பாட்டிஃபை கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ இந்தியாவுக்கு லான்ச்சே ஆகலை ஸ்பாட்டிஃபை. என்னடா இதுன்னா, டேய் நம்ம டவுன்லோட்லாம் பண்ணோன்னா நெட்டில் என்ன பாட்ட போட்டாலும் அதை ப்ளே ஆகும்டான்னா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரீமிங் சாங்குங்கிறது வாயை பொழுது பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு செம ஷாக்கு, ஆசையாக ஆகிடுச்சு. ஏன்னா ஆரம்ப டைம் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணுவேன். இப்படி டவுன்லோட் பண்ணேன்னா 100 songs, 100 greatest songs ஆஃப் ஆல் டைம், இவ்வளோதான். 1.15 GB ஏதோ 2-3 வாரம் டவுன்லோட் ஆச்சு. அப்போல்லாம் பழைய பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டினேன், 1056 ரூபா ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோதான் நெட்டே இருந்துச்சு பாவம். அந்த ஒரு 110 பாட்டை ஏதோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆச்சு. அப்படி இருக்கும்போது தேடி தேடி பார்க்க முடியாது. ஸ்பாட்டிஃபைல போட்ட உடனே எல்லா பாட்டையும் டக்குன்னு கேட்கலாம். அப்புறம் எப்போ காசு வருதுன்னு கேட்டேன் அவங்களுக்குலாம். இல்லை வர்ற நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்கெலாம் கொடுத்துருவாங்களாம். அப்படி தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அஃபிஷியலாக ஸ்பாட்டிஃபை இந்தியாவுக்கு வந்ததும் அது ஆப்பாக மாறினதும் ப்ரௌசரில் கேட்க ஆரம்பிச்சதுங்கிறது வரலாறு வேறு. இப்போவும் நான் ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் 2 வச்சுருக்கேன். ஆனால் ஸ்பாட்டிஃபை வந்து அதோட ஸ்பீடே வேறு. இப்போ பாட்காஸ்ட் கேட்குறவங்களாம் வந்து ஸ்பாட்டிஃபைல தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸ்ரீலங்காவில் ஸ்பாட்டிஃபைல வராது பாட்காஸ்ட். அங்கே இருக்கிறவங்களாம் புலம்புவாங்க. வீட்டில் நிறைய ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பாட்டிஃபை வரல, யூடியூப் மியூசிக்கில் பாட்காஸ்ட்டு தான் கேன்சல் பண்ணிட்டான் போல். அதனால் ஏகப்பட்ட குளறுபடி. அதனால யூடியூப்பில் நான் வோக்கலொலி வந்து நான் என்னோடய வோக்கலொலி பாட்காஸ்ட்டுங்கிற சேனலை போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒரு ஸ்பாட்டிஃபைலேயே என்னென்னா ப்ளேலிஸ்ட், உங்களுக்கு யூசர் கிரியேட்டர் ப்ளேலிஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆப்பிள் மியூசிக்கில் சுத்தமாக இருக்காது. ஆப்பிள் வந்து டிஃபைன்டாக வச்சுருப்பான். நம்ம வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜான்னு போட்டால் பசங்க ஒவ்வொருத்தன் டைட்டில் வச்சுருப்பான். மிட் நைட் ட்ரக்ஸ், ஸ்லீப் ஓவர் பில்ஸ், அப்புறம் மெலடி கிங், அது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். சூஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. ப்ளேலிஸ்ட் தேடுறதெல்லாம் ஸ்பாட்டிஃபை தான். இந்த அமேசான் மியூசிக்லாம் அது இதுக்கு இருக்குன்னே தெரில. அது இருக்குது. எங்கள் வீட்டில் ப்ரைம் கட்டுறாங்க வருஷத்துக்கு, அதனால் ஃப்ரீ தான். ஆனால் அது இந்த இன்டர்ஃபேஸே நமக்கு ஆன் பண்ணோமா, பிளாட்டு பண்ணோமா, ப்ளேலிஸ்ட் போட்டோமா கைப்பட இருக்கணும். தேடக்கூடாது உட்காந்துக்கிட்டு. பெரிய கிடப்பு. யூடியூப் மியூசிக்கே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த யூடியூப் வீடியோவையும் மியூசிக்கும் சேர்த்து ஒரு மாதிரி கச்சாமச்சான்னு வச்சுருப்பான். நமக்கு வந்து டேய் என்ன பாட்டுறா அப்படின்னு ஒரு தேடணுங்கிற ஃபீலே இருக்காது. முதல்ல வந்து பாட்டுலாம் இப்போ ரேடியோ தானே. இப்போது ரேடியோ தான் அந்த இது ஆல்டி ரேடியோ, அதில் பாட்டு கேட்குறது. சிடி பிளேயர் முறை வந்து ராக்கா ஒரு சிலோன் பொண்ணு ஒருத்தங்க திருச்சியில் அவங்ககிட்ட வாங்கினோம். முறை போட்டு கேட்ட பாடம் தான் தீனா. சிடி பிளேயர் சான்ஸ்வி அப்படிங்கிற கம்பெனி தீனாங்கிற சிடி இருந்துச்சு. வாங்கிட்டு போட்டேன். அப்போ ரிதம் பாஸ்னு ஒரு கடை ஒன்று திருச்சியில் இருந்துச்சு. ரிதம் பாஸ். இப்போ அந்த அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரில. எங்கள் கீதா நகர் வீட்டுக்கு ஏற்றாப்புல இத்தனை பேர் கீதா நகர்காரர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ரிதம் பாஸ்ன்னு இருந்துச்சு.
கீழே ஒரு சசியனோட ஒரு அரிசி கடை இருக்கும், அதுக்கு மேலே ரிதம் பாஸ். ரிதம்ங்கிற பேரில் இப்போ நிறைய கேசட் கடைலாம் செம்மையாக இருக்கும். நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க குட்டி பசங்கள்லாம். கேசட் கடை சூப்பராக இருக்கும். நீங்கள் பாட்டு லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கேசட் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ காணோம். அவர் வந்து அந்த சிடி வச்சுருந்தார். 110 ரூபா ஏதோ தீனா. அந்த சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் தான் முதல்ல போட்ட பாட்டு. இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படின்னு அறிகிறாடே அரைம்பர். ஆமாம், அது சீடியில் வந்து அந்த ட்ரெபிள்மாங்க. இந்த மினி பஸ்லாம் போனால் கேட்கும், இளையராஜா பாட்டெலாம் கேட்கும் போதெல்லாம் இல்லை அந்த 80ஸோட அந்த கிராமிய பாடல் தானே மினி பஸ்லலாம் ஓடும். அந்த ட்ரெபிள் காதில் அடிக்கும், குத்தும். சீடியில் கேட்கும்போது அப்படியே நல்லா இருந்துச்சு. என் காதல் தேவதையின் கண்கள். அப்புறம் இது காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் நானே. ரொம்ப க்ளோஸ் எனக்கு அந்த ஆல்பம். ஏன்னா முறை கேட்குற சீடியில் பீட்லாம் அப்படி இருக்கும். வீடியோவில் நல்லா டான்ஸ் ஆடிப்பார். இன்னும் ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு தான். ஆமாம், அதில் ரொம்ப பிடிச்சது 2 பாட்டு. தலை போல வருமா இருக்கும், ஆனால் எனக்கு சொல்லாமல் தொட்டு செல்லும் தான் தீனால. அதுக்கப்புறம் சீடிலாம் வாங்கினேன். சீடி தேஞ்சிரும் கருமம். கொஞ்சம் 2-3 முறை அப்படி கீழே அப்படி தேஞ்சிருந்துன்னா கேட்டு தொலையாது. அப்படி தான் ஆரம்பிச்சது. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், சொந்தக்காரர் ஒருத்தர், சிங்கப்பூர்லேருந்து வந்தாப்புல காசெல்லாம் சேர்த்துட்டு. அப்புறம் வீட்டிலலாம் சவுண்டு சிஸ்டம்னே இருக்கும், போட்டு அடித்து கும்முன்னு காட்டுவாங்க. அதை விட்டா தேட்டரு போனாதான் டிடிஎஸ் அப்படின்னா வந்திருக்கலாம் சொல்லி தேட்டர்லாம் போய் சுக்குன்னு கேட்டு சவுண்டு ஃபீலுங்கிறது அதில் தான் புரிஞ்சுது. நம்ம மெட்டாமிக்கு ஜெய் வந்து ரகுமான் பைத்தியம். எனக்கும் அவனுக்கும் ராஜா ரகுமான் அடிச்சுப்போம். ஆஃபீஸில் அடிச்சு போனல 2 பேருமே பிடிக்கும், சப்போர்ட்டு. அவன் வந்து ரகுமான் பாட்டு ஆடியோவாக கேட்கறதுக்கு நான் தேட்டருக்கு போவேன். நேம்மா கண்ணை மூடி பிஜிஎம் மட்டும் கேட்பேன். எண்டிங் பாட்டு, போஸ்ட் கிரெடிட் பாட்டெலாம் உட்காந்து கேட்டு போவான். சொல்லுவான், நல்ல பாயிண்ட்டு, எல்லாம் என்ன ஏஞ்சி போகிறானுங்க, இந்த குவாலிட்டியில் எப்போ நான் இந்த ஒரு பாட்டை திருப்பி கேட்க முடியும், ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு அவ்வளோ காசாகும், அப்புறம் ஏன்னே அப்படிமா. அது நல்லா ஆகும். சிடி பிளேயருக்கு அப்புறம் நான் அந்த ஆப்பிள் ஐபாடு மினின்னு ஒன்று வாங்கின தம்தூன் இருக்கும், பபிள்கம் ஷேப்பில். அது வாங்கிட்டு அதில் 110 பாட்டு ஏற்றலாம். 110 பாட்டு ஏற்றி இது நம்ம ஐடியூன்ஸ் வச்சுருந்தான். இப்போ ஆப்பு ஐடியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த இதை போட்டு பண்ணிவிட்டு MP3 ஃபைலை ஐடியூன்ஸில் இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து ஐபாட் ஷஃபிலுக்கு ஏற்றுறோம். மொத்தம் 100 பாட்டு தான் ஏற்ற முடியும். ஏன்னா இப்போ ஐபாட்லாம் 5000 ரூபாய்க்கு இருக்கும், 20000 ரூபாய்க்கு இருக்கும். இது ஐஃபோன் லேட்டாக தான் வந்துச்சு. ஐபாட் மினி வந்து ஒரு 3300 ரூபா. 3 வாங்கி தொலைச்சேன். நம்மளாம் நம்புங்க. ஒன்று தொலைச்சேன், ஒன்று பீச்சில் போய் பாட்டு கேட்டு போய் தண்ணி உள்ளே போயிடுச்சு. சவுண்ட் குவாலிட்டி கம்ப்யூட்டரில் நார்மல் ஸ்பீக்கர் தான், செப்ரானிக்ஸ் தான் வச்சுருந்தேன். அது பெருசாக கேட்காது. இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று டேக்கு அதெல்லாம் ஒரு நாள் பொறுமையாக ஃப்ளாக் மைக்கில் வீடியோவாக பண்ணுறேன். ஆடியோ செட்டப் என்னோடது என்னென்னு இல்லை காட்டலான்னு பார்த்தேன். சரி, மியூசிக் ஒரு சேனல் வச்சுருக்கோம், அந்த பக்கம் டிவைட் பண்ணி விட்றேன் உங்களை. இசை 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 உண்மையில் நம்ம தமிழ் கல்ச்சர் ரொம்ப லக்குடா. நீங்கள் எல்லாருமே, நான் உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா கண்ட கரும எல்லா பாட்டையும் கேட்டு முடித்தா அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கிட்டதுனால என்னால் சொல்ல முடியும். நம்ம லக்கு. நம்மள மாதிரி கல்ச்சர்லாம் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டு கூட இல்லை. உங்களுக்கு பெரிய லக்கு. ரகுமான், ராஜா, MSV 3 ஜீனியஸ் இந்த ஊரில் பிறந்தது. நம்ம இந்த 3 மியூசிக் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அந்தந்த எராக்குன்னு கரெக்டாக வந்துட்டு கரெக்டான டைமில் அடுத்தாலும் அலோவ் பண்ணிட்டாங்க. மற்ற இப்போது நீங்கள் தெலுங்கு போனீங்கன்னா இளையராஜாவோட தெலுங்கு ஹிட்ஸ் அங்கே டாப்பாக இருக்கும். கன்னடா போனால் ராஜாவோட தெலுங்கு ஹிட்ஸ் டாப்பாக இருக்கும். ஹிந்தி போனால் ரகுமானோட ஹிந்தி ஹிட்ஸ். நம்ம ஆளுங்க தான் வேறு லாங்குவேஜ்லும் டாப்பில் இருப்பாங்க. நமக்கு நான் இங்கிலீஷ் பாட்டு நிறைய போடும் போதெல்லாம் ஜனங்க வந்து அதை இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்புறம் புரிஞ்சுது அவங்களுக்கு தமிழ்லேயே எல்லா ஜானரும் இருக்குங்கிறனால தான் எனக்கு எதுக்கு நான் எல்லாம் இங்கேயே இருக்கு, நான் எதுக்கு கேட்கணும்னு அப்புறம் புரிஞ்சுது. இது மாதிரிலாம் நம்ம ஊரில் பாட்டே இல்லையேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ராக்கில் தமிழ் இருக்குது, ஜாஸ் தமிழில் இருக்குது, மெட்டல் பண்ணியாச்சு, கிளாசிக்கல் சிம்பனி பண்ணியாச்சு.
அது ஒரு காரணம். இந்த ரிச் இயர் நம்மளோட தமிழ் கல்ச்சர் வந்து ஒரு ட்ரெயின்டு இயர். நான் கர்நாடிக்லாம் கேட்க ட்ரை பண்ணேன். கர்நாடிக்லாம் அது நல்லா இருக்கும். நான் நமக்கு அந்த சபா அது ஞாபகம் வந்தோடனே வெளியே வந்துடுவேன். இந்த வாக்குன்னு ஒரு சேனல் இருக்குப்பா, குட்டி சேனலு. வக்குன்னு ஒருத்தங்க பழைய ஆர்கைவு கர்நாடிக் ரெக்கார்டிங்கோட ஓல்டு டேப்பெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி வைக்கிறாங்க. லிங்க் கீழே போடுறேன். போஸ்ட் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும், அனிமேஷன்லாம் செம்மையாக இருக்கும். அது யாரோட தனிப்பட்ட முறையில் எடுத்து பண்ணுறாரு போல். அதெல்லாம் ஒரு முறை கேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் சஞ்சய் சுப்ரமணியம் இருக்கார்ல, கர்நாடிக் சிங்கர், அவரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கும். அது போய் பாருங்கள் உள்ளார. இப்போ கர்நாடிக் மியூசிக்கே நமக்கு தெரியாதுல்ல, நம்ம கற்றுக்கவும் முடியாது, தெரியாது. அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும்னா அவர் வந்து ஒவ்வொரு ஆளை பற்றியும் பேசிகிட்டு இருப்பார். அவங்க கல்ச்சர் தான் டீப்பாக பேசுவார். இப்படி தான் செம்மங்குடி சித்தப்பா வந்து நான் பார்க்க போயிருந்தேன் அப்படின்னா அடுத்த நாள் ஜாலியாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு கல்ச்சரில் அது நல்லாயிருக்கும். அப்படி தான் இது பார்க்க போயிட்டே இருக்கும்போது நான் பார்த்து எப்போ இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காம்பதில் பாடிட்டே இருந்தா பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் ட்ரெயின் பண்ணேன். வாவ், திஸ் வேர்ல்டு லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு. உண்மையிலே செம்மையாக இருக்கும். அந்த இது மிருதங்க அடிக்கிறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க, ஒவ்வொருத்தவங்க பேர், சபாவில் அவங்களுக்கு எவ்வளோ ராக் ஸ்டார் ஃபீல் இருக்கும், அவங்க என்ன ஸ்டைல் அடிப்பாங்க, லெஃப்டில் யார் அடிப்பா, ரைட்டில் வந்து எந்த மிருதங்கம், வயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க எப்படி சபாவில் மீட் பண்ணிப்பாங்க, அந்த குரு சிஷ்யம் எப்படி இருக்கும், அது ஒரு நம்ம பார்க்காத வேர்ல்டில். தெரிஞ்சு நம்ம சினிமாவில் சிந்து பேரவி பார்த்துருப்போம், பாலச்சந்தர் படங்களில் வரும், உன்னால் முடியும் தம்பி, அவர் தான் வரும். ட்ரை பண்ண அந்த சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்ச நாள் கர்நாடிக்லாம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. எல்லாம் 1 hour 2 hours 3 hours கட் பண்ணால் நம்ம கவுண்ட் பண்ணி ஏன் சவுப்பு சட்டா அப்படின்னு ஒருத்தர் வாச்சிக்கிட்டு இருப்பார்ல சிங்கார வேலையில். ஏம்மா சிங்கார வேலைலாம் ஒன் ஆஃப் த டெம்பிள் மேக்கி வீடியோ. அது அப்போவே கலவரமாக இருக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் டிசிப்பிள் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அது பாருங்கள். மாஸ்டர் டிசிப்பிள் கர்நாடிக் மியூசிக் பற்றி நான் இன்னும் பார்க்கல. நானும் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு நான் பேசுகிறேன். இன்னும் பார்க்கல. அது நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்படுறேன். இந்த கோர்ட்டுன்னு படம் வந்துச்சு, அந்த டேரக்டர் நினைக்கிறேன். கோர்ட் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், சூப்பர் படம். அது பாருங்கள், பயங்கர பொலிட்டிக்கல் படம். போடா அப்படின்னு ஆக்கிடுவான். ஒரு கோர்ட்டு ப்ரொசீஜரிங் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், டேரக்டர் பேர் மறந்து போச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஸோ 45 150 ரூபா 140 ரூபா எடுத்தால் மனசு கேட்கல. அப்படியே ஆரம்பித்து நான் என்ன கேட்டேன் என்னோட சரி. இந்த விடுதலை ஆடியோ ஃபங்க்ஷனில் ராஜா ரொம்ப ஹாப்பியாக பேசியிருக்காரு, பார்க்க சூப்பராக இருக்குது. வெற்றிமாறன் ரொம்ப பாராட்டியிருக்காரு. 1700 படங்கள் பண்ணிய பிறகும் நான் சொல்கிறேன் மிக அருமையான முக்கியமான ஆக்டர். அவருக்கு அவ்வளோ பெருமை தாங்கலை வெற்றிமாறனுக்கு. அதை நான் அவரோட வாயிலேருந்து கேட்கணும்ல, எவ்வளோ படம் பார்த்தவர். இன்னும் பாட்டு போட்டு இன்னும் ட்ரெண்டிங்கில். ஆனால் இளையராஜா கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான்ப்பா. ஏன்னா ஒரு மித்து ஒன்று இருக்கும், ஜீனியஸோட மித்து. எல்லாருக்கும் இவ்வளோ நாள் தான் பீக் இருக்கும், இவ்வளோ ஏஜ் தான் ஒரு பீக் இருக்கும், அதுக்கப்புறம் டவுன்ஃபால் தான். ஒரு 5 வருஷம் மட்டும்தான் ஒருத்தனோட பீக்கை தொட முடியுமாங்க. எனக்கு அது ஃபாரினில் மார்ட்டின் ஸ்கார்சிசி கிட்ட, இங்கே இளையராஜா கிட்ட அது வந்து ஒரு அப்படி ஒன்று இல்லைன்னு 2 பேரும் பிரேக் பண்ணாங்க. மார்ட்டின் ஸ்கார்சிசி இப்போ 2 ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்காரு, ஒன்று போயிட்டுருக்காரு. ராஜா இப்போ கம்போஸ் பண்ணுறாரு. அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்து குறையலாம், ஆனால் அந்த அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம அதை கற்றுக்கணும். நீ பாராட்டாத. அவர் ஏன் இப்படி இருக்காரு, ஏன் கோபமாக இருக்காரு, ஏன் கடுப்பாக இருக்காரு, ஏன் எரிச்சலாக இருக்காரு, அதை விரிவாக ஒரு நாள் நம்ம பேசலாம். முந்தி வந்து கேன்சல் ராஜான் பாட்காஸ்ட் போட்டிருந்தேன். இன்னொரு பார்ட் 2 ஒன்று ஓக்குள்ள நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ஒரு ஹைப்பர் லிங்க் வேர்ல்டு நானே குட்டி உலகம் செட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வீலாகு, ஒரு மெட்டா மங்கி, ஒரு ஃப்ளாக் மங்கி, ஒரு ஸ்டுடியோ மங்கி, ஒரு பாட்காஸ்ட் மங்கி, ஒரு டெம்பிள் மங்கி, ஒரு மெட்டா மங்கி, ஃப்ளாக் மங்கி, அப்புறம் என்ன வீலாகு, இன்ஸ்டாவில் ஓக்குலோலி, அவங்க ஒரு சின்ன உலகம். நைஸ். இன்னைக்கு ஹாப்பி, நல்லா போச்சு. நாளை அடுத்தது பேசலாம். இரவு ஒரு கொய்யக்காய் உண்டு விட்டு நான் உறங்குகிறேன். தூங்குங்க. குட் நைட் மங்கீஸ்.